ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு சென்னையில் இருந்தாரா என்பது குறித்து எனக்கு நினைவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு அவர் வெளியூரில் இருந்ததாக சொல்லப்பட்டதாக என் நினைவு. அது சரியாக நீண்ட வருடங்கள் ஆகிவிட்டதால் அதை வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலின் பயந்து தலைமறைவானார் என்று சொல்லுகிற விமர்சனத்தை நான் ஏற்கவில்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த நாளுமே அன்னைக்குமே நைட்டுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சு முரசொலி மாறன் இருந்தார், தயாநிதி மாறன் இருந்தாங்க, கனிமொழி இருந்தாங்க, டிஆர் பாலு எல்லாருமே இருந்தாங்க. ஸ்டாலின் மட்டும் தான் இல்ல, உண்மையிலேயே ஓடிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் கேட்டதற்குத்தான் நான் என்னுடைய பதிலை சொன்னேன். நான் சரியாக நினைவில் ஆழமாக சில விஷயங்கள் எனக்கு பதிந்திருக்கும். அப்படி பதிந்திராத ஒரு விஷயத்தில் அவர் பயந்துதான் அங்கே வரவில்லை என்று சொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை. அப்படி பயப்பட்டு போகக்கூடியவர் அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த கேஸ் பத்தி, குறிப்பா கலைஞர் அரசு கேஸ் பத்தி நீங்க பார்த்த விஷயம் அப்படிங்கிறது இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அன்றைய தினம் கைது செய்யப்பட்ட போது அன்றைய சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்த திரு முத்துக்கருப்பன் அவர்கள் என்னிடம் தெரிவித்த செய்தி. நான் தொலைபேசி வாயிலாக அவரிடம் உரையாடினேன். மறைந்த துக்ளக் ஆசிரியர் திரு சோ அவர்களும் உரையாடினார். அப்போது நடந்த சீக்வன்ஸை அவர் நேரேட் செய்தார். கலைஞர் இவர்களை எல்லாம் போன் செய்து வரவழைத்தார். நான் ரெஸ்ட் ரூமுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி, இல்லை என்றால் இவர்கள் அங்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை, மிக நீண்ட அவகாசத்தை எடுத்துக்கொண்டார் என்று அன்றைக்கு சென்னை மாநகர காவல் பொறுப்பில் இருந்த திரு முத்துக்கருப்பன் அவர்கள் தெரிவித்தார். ஒத்துழைக்க மறுத்த காரணத்தால் தான் அவரை கையை பிடித்து லிஃப்ட் செய்து அவர்கள் அரசு செய்கிற சூழல் ஏற்பட்டது. அவ்வாறு நடந்து கொண்ட விதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பெரிதாக பிளாஸ்ட் செய்து சித்தரித்தது. ஒரு முதியவரிடம் இப்படியா நடந்து கொள்வது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆகவே அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் குறித்து இரண்டு விதமான பார்வைகள் உண்டு என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு சென்னையில் இருந்தாரா என்பது குறித்து எனக்கு நினைவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு அவர் வெளியூரில் இருந்ததாக சொல்லப்பட்டதாக என் நினைவு. அது சரியாக நீண்ட வருடங்கள் ஆகிவிட்டதால் அதை வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலின் பயந்து தலைமறைவானார் என்று சொல்லுகிற விமர்சனத்தை நான் ஏற்கவில்லை. ஏன்னா அதுக்கு அடுத்த நாளுமே அன்னைக்குமே நைட்டுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சு முரசொலி மாறன் இருந்தார், தயாநிதி மாறன் இருந்தாங்க, கனிமொழி இருந்தாங்க, டிஆர் பாலு எல்லாருமே இருந்தாங்க. ஸ்டாலின் மட்டும் தான் இல்ல, உண்மையிலேயே ஓடிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் கேட்டதற்குத்தான் நான் என்னுடைய பதிலை சொன்னேன். நான் சரியாக நினைவில் ஆழமாக சில விஷயங்கள் எனக்கு பதிந்திருக்கும். அப்படி பதிந்திராத ஒரு விஷயத்தில் அவர் பயந்துதான் அங்கே வரவில்லை என்று சொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை. அப்படி பயப்பட்டு போகக்கூடியவர் அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த கேஸ் பத்தி, குறிப்பா கலைஞர் அரசு கேஸ் பத்தி நீங்க பார்த்த விஷயம் அப்படிங்கிறது என்ன? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அன்றைய தினம் கைது செய்யப்பட்ட போது அன்றைய சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக இருந்த திரு முத்துக்கருப்பன் அவர்கள் என்னிடம் தெரிவித்த செய்தி. நான் தொலைபேசி வாயிலாக அவரிடம் உரையாடினேன். மறைந்த துக்ளக் ஆசிரியர் திரு சோ அவர்களும் உரையாடினார். அப்போது நடந்த சீக்வன்ஸை அவர் நேரேட் செய்தார். கலைஞர் இவர்களை எல்லாம் போன் செய்து வரவழைத்தார். நான் ரெஸ்ட் ரூமுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி, இல்லை என்றால் இவர்கள் அங்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை, மிக நீண்ட அவகாசத்தை எடுத்துக்கொண்டார் என்று அன்றைக்கு சென்னை மாநகர காவல் பொறுப்பில் இருந்த திரு முத்துக்கருப்பன் அவர்கள் தெரிவித்தார்.